இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங், அதாவது டொமஸ்டிக் ஒயரிங் சொல்லலாம், இல்லாட்டி வீட்டு ஒயரிங்கு, இல்லாட்டி ரெசிடென்ஷியல் ஒயரிங்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இபி கனெக்ஷனில் கம்பத்துலேருந்து வருமா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இபி கனெக்ஷன் வந்து கம்பத்துலேருந்து காட்ட முடியாதுன்னு சொல்லி போட்டு ஒரு கனெக்டிங் ஸ்ட்ரிப் போட்டிருக்கோம். அந்த கனெக்டிங் ஸ்ட்ரிப்புக்கு இன்புட்டு, அதாவது இபி கம்பம் போல்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் இதுலேயே எடுத்திருக்கோம். பாருங்கள், ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங்கில் எடுத்திருக்கோம். அதுதான் வந்து நம்ம போலை நினச்சிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போல்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து வந்து வச்சுக்கோங்க இந்த இன்புட்டு. ஸோ அந்த இன்புட்டை வந்து நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரெட்டு வந்து ஃபேஸு, ப்ளூ வந்து நியூட்ரல், பிளாக் வந்து எர்த்து. சரிங்களா? எர்த்து. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எர்த்து பாயிண்ட்டை வந்து நேராக கொண்டு வந்து எர்த் பிளேட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். எல்லா பக்கம் கனெக்டிங் ஸ்ட்ரிப் போட்டிருக்கோம். அது ஒரு சேஃப்டிக்கோசரம் தான், ஈஸியாக கனெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இது போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா நேராக கொண்டு வந்து எர்த் பிளேட்டு வந்து காப்பரால் ஆனது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மெயின் இபி கனெக்ஷன்லேருந்து நேராக பார்த்திங்கன்னா எங்கே வரணும், எனர்ஜி மீட்டரில் வரணும். சரிங்களா? எனர்ஜி மீட்டர் நம்ம வீட்டிலலாம் எல்லா வீட்லேயும் மீட்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி மீட்டர் வந்து டிசைனே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸு, செகண்டு வந்து நியூட்ரலு, திருப்பி ஃபேஸு. அதாவது இன்புட்டு, இபியில் இருக்கிற இன்புட் வந்து ஃபேஸு, நியூட்ரல். அப்புறம் இபியிலேருந்து நம்ம வீட்டு கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது மீட்டர் சுற்றுறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா நியூட்ரல், ஃபேஸ், இப்படி தான் இருக்கும் எல்லா மீட்டர்லேயும். இப்போ ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து போட்டிருக்கோம் ஃபேஸ், நியூட்ரல் ஃபேஸ்ன்னு போட்டிருக்கோம். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து டெக்னோமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து இபி கனெக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ஒயர், ரெட் வந்து ஃபேஸு, ப்ளூ வந்து நியூட்ரல் ஒயரு. ஸோ இது வந்து நேராக கொண்டு வந்து எங்கே வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா ஃபேஸு. பாருங்கள், ஃபேஸு, நியூட்ரல். ஸோ இன்புட்டு இபி கனெக்ஷனில் போல்லேருந்து கொண்டு வந்து இபி கனெக்ஷனில் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரல். பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட வீட்டுக்கு போகிறது. ஓகேங்களா? நியூட்ரலில் வந்து 2 ஒயர் போட்டு எடுத்திருக்கோம். ஒன்று வந்து நேராக கொண்டு வந்து நியூட்ரல் ஒயர் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த எர்த் பிளேட்டுக்கு போட்டிருக்கோம். எர்த் பிளேட்டுக்கு ஏன் போட்டிருக்கோன்னா, இன்கேஸ் வந்து நியூட்ரல் வந்து கட் ஆகிருச்சுன்னா இந்த எர்த் பிளேட் கனெக்ஷன் இருக்கிறனால மீட்ரு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பும், மீட்டரில் எந்த பாதிப்பும் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இன்னொரு நியூட்ரலுக்கு வந்து நேராக கொண்டு போய் கொண்டு போயிருக்கோம், ஒரு எம்சிபி கொண்டு போயிருக்கோம். அதுபோக ஃபேஸ் ஒயர் வந்து ஒரு ஃபியூஸ் கேரியர் போட்டிருக்கோம். ஃபியூஸ் ஒயர் வந்து எதுக்கு போட்டிருக்கோம்னா, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், லோடு ஓவராக வந்தாலும் வோல்டேஜ் அதிகமானாலும் சரி நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் வீட்டு ஒயரிங் அப்படியே நிற்கும். இங்கே ஃபியூஸ் போயிடும், இந்த ஃபியூஸ் இதில் வந்து ஃபியூஸ் போயிடும். அதுக்கோசரம் அப்புறம் எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃப் கண்டிஷன், இது ஆன் கண்டிஷன். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் 2 ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வந்து எம்சிபி கண்ட்ரோலில் போயிட்டு, திருப்பியும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நம்ம ஒரு ஃபியூஸ் கேரியர் கொடுக்குறோம், டபுள் சேஃப்டிக்கோசம் ஃபியூஸ் கேரியர் கொடுக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே இங்கே திருப்பி இறங்குது, ஒரு கனெக்ஷனோடு இறங்கி நேராக வந்து இந்த பாக்ஸுக்கு வந்துடுது. பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் 2 பாக்ஸு, 3 பாக்ஸு, 5 பாக்ஸு, எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு பாக்ஸு எப்படி வேணால் வச்சுருப்போம். பட் இங்கே இன்னைக்கு சாம்பிளுக்கோசரம் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா அதில் வந்து 6 சுவிட்சு, ஒரு 3 பின் சாக்கெட் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த எர்த்துலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து நேராக இந்த ஜங்ஷனுக்கு போயிடும், எர்த்துக்கு போயிடும். அதே மாதிரி நியூட்ரல் பிளாக் ஒயர் வந்து நேராக இங்கே வந்துடும், இந்த ஜங்ஷனு லெஃப்ட் ஆஃப் தி சாக்கெட்டு. அப்புறம் இந்த ரைட்டில் வந்து ரெட் ஒயர், அதாவது ஃபேஸ் ஒயர் வந்து எப்பவுமே நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இந்த சைடு தான் ரெட் இருக்கணும், அதாவது ஃபேஸ் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் ஃபேஸ் வந்து எப்பவுமே கண்ட்ரோல் பை தி சுவிட்சு. ஸோ ஃபேஸ் ஒயர் வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் ஒயர் வந்து இந்த சுவிட்சுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் பல்புக்கு போயிருக்கும். அதே மாதிரி
ரெண்டாவது வந்து ஒரு ஃபேஸ் ஒயர் வந்து இங்கே வந்துட்டு இந்த ரெண்டாவது பல்புக்கு மூணாவது பல்புக்கும் அதே மாதிரி வந்திருக்கும். அதாவது ஃபேஸ் வந்து எப்பவுமே சுவிட்ச் கண்ட்ரோலில் அது இருக்கும். ஒரு ஃபேஸ் எடுத்து லைனாக லிங்க் அழைச்சி விட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி நியூட்ரல், நம்ம நியூட்ரல் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பல்புக்கும் தனித்தனியாக போகுது பாருங்கள் நியூட்ரலு. ஒவ்வொரு பல்புக்கும் பிளாக் ஒயர் பாருங்கள், நியூட்ரல் போயிருக்கு. இதே வந்து நம்ம வீட்டு கன்சீல்டு ஒயரிங்கோ என்னமோ பண்ணும்போது நம்ம டைரெக்டாக பல்பெல்லாம் மேலே இருக்கிறனால மேல் பொசிஷன்லேயே கொண்டு போயிடலாம். இதுக்குள்ளே ஒன்று மட்டும் வந்துட்டு மற்றெல்லாம் இங்கேருந்து வர வேண்டியதில்லை, மேலேயே கொண்டு போயிடலாம் லைனாக. சரிங்களா? இப்போது கனெக்ஷன்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்குவோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பல்ப் போடுறோம், பார்த்திங்கன்னா எரியுது. ஓகேங்களா? செகண்டு சுவிட்சு, ரெண்டாவது பல்ப் எரியுதுங்களா? ஸோ மூணாவது சுவிட்சு. ஸோ இது கண்ட்ரோல் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா மீட்ரு வந்து க்ரீன் லைட் எரியுதுங்களா? அப்போ மீட்ரு ரன் ஆகுது. அதாவது லோடு கொடுத்தா மீட்ரு ரன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம டொமஸ்டிக் ஒயரிங். சரிங்களா? இப்போ இந்த டொமஸ்டிக் ஒயரிங் வந்து நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராமாகவும் போட்டும் இதில் போஸ்ட் பண்ணிடுவேன். அதையும் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அப்போது எலக்ட்ரீஷியனும் வந்து இந்த மாதிரி ஒயரிங் பண்ணலாம். நம்மளும் இந்த மாதிரி ஒயரிங் ஈஸியாக கற்றுக்கிட்டு சின்ன வீட்டில் இருக்கிற சின்ன ஒயரிங்கும் நம்ம கற்றுக்கலாம். பட்டு இந்த ஒயரிங் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எப்போ தொட்டாலும் சரி, எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸ் தொடும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், இல்லைன்னா ஷாக் அடிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுங்கள். இல்லாட்டி வீட்டுக்கு ஒயரிங் பண்ணும்போது ஒயர்மேன் வச்சு பண்ணிடுங்க. இதுதான் ரொம்ப நல்லது. எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த இது வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நன்றி.